அடுத்த சகோதரர் கேட்குறாங்க, கரண்டை காலுக்கு மேல் பேண்ட் அணிவது அவசியமா, பெண்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஸலாசுன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் யௌமல் கியாமா. 3 விதமான மக்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களை மன்னிக்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து பெருமையுடன் இழுத்து வருபவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இந்த 2 விதமான ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது, இந்த 2வது ஹதீஸ்க்கு பாருங்க, 3 விதமான மக்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, அது ஹுயலான்னு ஒரு ஹதீஸ்ல, ஹுயலா பெருமையுடன் கரண்டைக்கு கீழே இழுத்து வருபவர்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸை வச்சுட்டு சில மேதாவிகள் என்ன சொல்றாங்க, இளைஞர்களை வழி எடுக்கிறாங்க, கரண்டைக்கு கீழே ட்ரெஸ் அணியலாம், தப்பு இல்லை. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றது, பெருமையுடன் கரண்டை கீழே அணிவன் தான் தப்புன்னு சொல்றாங்க. நீ என்ன பெருமையோட அணியிற, நீ ஒரு அழகுக்காண்டி ஜாலிக்காண்டி கரண்டை கீழே போடுற, இது என்ன தப்பு இது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வழி எடுக்கிறாங்க. ஆனா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹதீஸ் பாருங்க, புகாரில் ஹதீஸ், மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார், கரண்டைக்கு கீழ் இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைன்னு. அது பெருமை கிருமைங்கிற வார்த்தைலாம் இல்லை. கரண்டைக்கு கீழே ஒரு ஆண்மகனுக்கு ஆடை இறங்கி விட்டாலே அது நரகத்தின் ஆடை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது நீங்க பெருமையோடு அணிஞ்சாலும் சரி, பெருமை இல்லாம அணிஞ்சாலும் சரி, ஜாலிக்காண்டி அணிஞ்சாலும் சரி, அழகுக்காக அணிஞ்சாலும் சரி. அப்ப அதனால கரண்டைக்கு கீழே இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால, அது பேண்டா இருந்தாலும், பைஜாமாவா இருந்தாலும், அல்லது அரபிகள் போடக்கூடிய அபாயாவாக இருந்தாலும், அல்லது சௌப் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரே ஆடையாக இருந்தாலும், எந்த ஆடையாக இருந்தாலும் ஆண்களுக்கு கரண்டைக்கு கீழே இறங்கினால் அது நரகத்தின் ஆடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதன் மூலமாக ஒரு முஸ்லிம் நரகத்தினுடைய தன்னுடைய ஆடையை அணிந்து கொள்கின்றான். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட, குறிப்பா ஆபீஸ் போறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, கரண்டைக்கு கீழே பேண்ட் போட்டு ரோட்டை இழுத்துட்டு போனாதான் அது ஸ்டைல்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாவம் அது, எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு எப்படி தாடியும் தொப்பியும் ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமா ஆகிவிட்டதோ, அது போன்று ஒரு மூமின் கரண்டைக்கு மேல் ஆடை அணிவதை இஸ்லாத்தின் அடையாள சின்னமாக ஆக்க வேண்டும். நினைக்கலாம், இதுல அந்த ஆபீஸ் போகும்போது என்ன கரண்டைக்கு மேல போட்டு போனா என்ன முக்கா பெண்ணு சொல்றாங்க. ஏன் முக்கா பெண்ணு சொல்றாங்க? அவங்களுக்கு அவங்களுக்கு விளக்க வைங்க. இந்த பாருங்க, நபிகள் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. எப்படி தாடி வச்சா அவங்களை அசிங்கமா ஏதாவது சொல்றாங்களா? தொப்பி வச்சா அது அசிங்கமா சொல்றாங்களா? அப்ப தாடி வச்சா தொப்பி வச்சா எப்படி பாய்னு கண்ணியமா சொல்றாங்களோ, அப்போ கரண்டைக்கு மேல ஆடையை பார்த்தா ஓய் ஒரு பாய்ப்பா அப்படி புரிஞ்சுப்பாங்க. ஆகவே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் கரண்டைக்கு மேல் தான் ஆடை அணிய வேண்டும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படி அல்ல. பெண்கள் தங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே தங்களுடைய பாதங்களை மறைக்க வேண்டும். தங்களுடைய கால்களையும் பாதங்களையும் மறைக்கும் வண்ணம் தான் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனா ஆண்களுக்கு அப்படி அல்ல. ஆண்கள் கரண்டை காலுக்கு மேலே தான் போட்டாக வேண்டும். அப்படி கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணியவில்லை என்றால் அது நரகத்தின் ஆடை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.